உளுந்து அடை செய்கிறதுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, இந்த கப்பு நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அந்த உளுந்து கூட ஒரு 1/4 கப், அதே உளுந்து 1 கப் எடுத்தோலே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நீங்கள் வீட்டில் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இட்லி அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். உளுந்து ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் அடை பக்குவத்தில் தானே அரைக்கணும். அதனால் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைப்போம். இதுக்கு அப்படிலாம் இல்லை, தண்ணியெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணியும் நம்ம சேர்த்துடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான், பாருங்கள், மாவு வந்து அரைச்சாச்சு, சூப்பராக அரைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கூட ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக அடை மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கலந்துருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் அப்படியே ஒரு பன் தோசை மாதிரி எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது உடனேவே நம்ம சாப்பிட்லாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே எடுத்து ஊற்றி நம்ம சாப்பிட்றதா. சட்னியோ இல்லை எது உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஊற்றிடலாம், தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் கல்லும் பாருங்கள், ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் பெருசு பண்ண வேணாம், இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். மேலே நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா முதல்லையே எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த மாதிரி நெய், இந்த மாதிரியெல்லாம் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெய் சாப்பிட மாட்டிங்கன்னா மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஆனாலும் நல்லெண்ணெய் தான் நல்லது. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடியில் அப்படியே கலர் அப்படியே தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது அடியில். அதே போல் சாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாஃப்ட்டு நம்ம நல்ல பஞ்சு தோசை மாதிரி இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே போல் அரிசி நிறையாவும் உளுந்து கம்மியாகவும் போட்டு தோசை ஊற்றுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம உளுந்தில் தோசை செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு உங்களுக்கு என்ன சட்னியோ குழம்போ இல்லை ஸ்வீட்டாக சக்கரை வச்சு சாப்பிட்னா கூட சாப்பிடுங்க, உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான், எடுத்துருவோம். இதை உங்களுக்கு பணியாரமாக ஊற்றி நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றி பணியாரம் போல் ஊற்றி சாப்பிட்றேன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க அவ்வளோ சாஃப்டாக, அப்படியே தொட்டாலே அமுங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா இது வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஏன் மெலிசா வராதா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் மெலிசாவும் ஊற்றுறேன், நல்லா மெல்லிசாவும் வரும். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேப்பா, சரி சாரி, பார்த்துக்கோங்க. பின்னாடி திருப்பி போட்டுருமே, இவ்வளோ சூப்பராக கலர் பாருங்கள். ஆனால் மொறுமொறுன்னெலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் சூப்பராக வரும். நல்ல பஞ்சு தோசை சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் தோசை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.